அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் அரவிந்தரின் 150வது பிறந்த நாள் தேசிய கருத்தரங்கு மாநாடு புதுச்சேரி கருவடிக்குப்பம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டபத்தில் 22/12/2023 அன்று தொடங்கியது. இம்மாநாட்டை மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந. ரங்கசாமி அவர்கள் தொடங்கி வைத்தார். மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் திரு செல்வம் அவர்கள், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு க. லட்சுமி நாராயணன் அவர்கள், மாண்புமிகு குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு A.K. சாய் ஜே. சரவணகுமார் அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு பே. ராஜவேலு அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் திரு சிவசங்கரன் அவர்கள், தலைமை செயலர் திரு ராஜவர்மா IAS அவர்கள், அரசு செயலர்கள் திரு ஆஷிஷ் மதோராவ் மோரே IAS அவர்கள், திரு ஜெயந்த்குமார் ரே IAS அவர்கள், கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் திரு வி. கலியபெருமாள் அவர்கள், அரவிந்த் ஆசிரம பிரதிநிதிகள் மற்றும் பலர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ அரவிந்தரின் வாழ்க்கை வரலாறு குறித்த குறும்படம் ஒளிபரப்பப்பட்டது. இன்றைய அரசியலில் வெளிவேஷமும் போலித்தனமும் மலிந்துவிட்டது. அதை சரி செய்ய வேண்டும் என்றால் நேர்மையான விமர்சனம் தேவை. அதை செய்ய முடியவில்லை என்றால் எதற்காக எழுத வேண்டும்? தேவையில்லையே. அமருங்கள். உலகத்துக்கே தலைமை தாங்குகிற தகுதி, சக்தி நம் நாட்டிடம் இருக்கிறது. இது நடக்க வேண்டும் என்றால் நம் நாடு முதலில் விடுதலை அடைய வேண்டும். நாட்டிற்கு நன்மை கிடைக்கிற போது உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்படாமல் இருப்பேனா? இவையெல்லாம் செயல்பட வேண்டும் என்றால் நீங்கள் வங்கத்துக்கு சென்று வக்கீல் மிட்டரை சந்தியுங்கள். நீங்கள் எப்போது என்று சொல்லுங்கள், அப்போது நான் வங்கத்திற்கு புறப்படுகிறேன். மிகவும் சந்தோஷம். 1901ஆம் ஆண்டு கல்கத்தாவிற்கு வந்த அரவிந்தர் பூபால் சந்திரபோஸின் மகள் மிருணாளினி தேவியை மணந்தார். நாட்டு விடுதலைக்காக தன் தம்பி பரீன் கோஷையும் புரட்சி இயக்கத்தில் சேர்த்தார். அன்னையோடு ஆன்மீக சாதனையில் ஈடுபட்டு வந்த அரவிந்தர் 1950ஆம் ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி இப்பூவுலக வாழ்விலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டார். ஞானத்தின் பாதையிலே எங்கள் அரவிந்தா, தெய்வ நிலை அடைந்தாய் எங்கள் அரவிந்தா, சுதந்திர போரின் முன்னோடியானாய், தியாகங்கள் புரிந்தாய், இன்னல்கள் தாங்கினாய், நீ பிறந்த நன்னாளில் சுதந்திரம் பிறந்ததையா ஞானத்தின் பாதையிலே. ஆன்மீகத்திலையும் சுதந்திர போராட்டத்திலையும் சிறப்பாக பணியாற்றி ஜொலிச்ச ஒரே ஒருத்தர் யாருன்னா அது அரவிந்தர் மட்டும்தான். அந்த அளவுக்கு அவருடைய பணி இருக்குது. ஏன்னா வங்காளத்தில் அவர் விதைத்த விதையானது இந்திய நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி தந்தது. ஆனால் புதுச்சேரியில் அவர் விதைத்த விதை இன்று மரமாக பிறந்து கனிகளையும் காய்களையும் மலர்களையும் வீசும் புதுச்சேரியை ஆன்மீக பூமியாக மாற்றி தந்த பெருமை அரவிந்தர் அவர்களுக்கு தான் உண்டு. பொதுவாக பார்த்தீங்கன்னா அரவிந்தர் ஒரு பன்முகைத்தன்மை கொண்டவர். அவருக்கு ஒரு மொழி மட்டும் தெரியாது, பல மொழி தெரியும். இங்கிலீஷ் மட்டும் தெரியாது, கிரேக்கம், லத்தீன், பிரெஞ்சு. ஏன்னா அந்த புலமை அவருக்கு எங்கேருந்து வந்ததுன்னா புத்தகங்களை அளவுக்கு அதிகமாக படித்து கொண்டே இருந்தனால தான் அவருக்கு அந்த பன்மை வந்தது. அவர் எங்கேயா வெளியூர் போனார்னா சொல்லுவாங்க, அவர் ட்ரெஸ்ஸை அதிகமாக எடுத்துன்னு போகிறதோட புத்தகங்கள் அதிகமாக எடுத்துன்னு போவார். அதனால தான் அவருக்கு அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஞானோதயம் தோன்றியதுன்னு. எப்பயுமே மகத்தானவங்க தனித்திருக்கும்போது தான் அவங்களுடைய வலிமை தெரியும், இறையாண்மை புரியும் என்று சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அரவிந்தர் சிறைச்சாலையில் ஒரு தவச்சாலையாக மேற்கொண்டார். பொதுவாக பார்த்தீங்கன்னா இறைவன் சுதந்திர போராட்டத்திற்கு அவர்கிட்ட நாண வழியில் சொன்னார், இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தே தீரும், நீ இந்தியாவில் ஆன்மீக பணி செய், இன்னும் காதில் ஒழிச்சிக்கினே இருக்குன்ட்டு அவர் புத்தகங்களை எழுதியிருக்கார். அதனால தான் லட்சம் பேர் சுதந்திரத்துக்கு போகிறனாலும் அரவிந்தரை தயார் பண்ணி புதுச்சேரிக்கு அனுப்பியிருக்காருன்னா இறைவனும் புதுச்சேரி மண்ணில் எவ்வளோ ஒரு அன்பு வச்சுருக்காரு, பாசம் வச்சுருக்காருன்றதை நம்ம சிறப்பாக தெரிஞ்சிக்க முடியும். அரவிந்தர் அவர்களை பற்றி சொல்லணும்னா இன்னும் சிறப்பாக சொல்லலாம். ஏன்னா எத்தனையோ கோடி மக்கள் சுதந்திரத்துக்காக பார்க்கப்பட்டதை கொண்டு என்னுடைய பணி வங்கதேசத்தில் அவர் பணியாற்றும் போது எல்லாருமே அவரை பார்த்து பயந்தாங்க. அவர் இந்த வந்தே பாரத்ன்ற ஒரு தின நாளிதழில்
தினம் தினம் அவர் எழுதிய எழுத்துக்கள் ஒரு தலைவர் இந்திய நாட்டில் சொன்னார், இமயம் முதல் குமரி வரை பற்றி எரிகிறது என்று சொன்னால் அது அரவிந்தருடைய எழுத்துக்கள் தீயாக பரவி கொண்டிருக்குன்னு சொன்னார். அதனால தான் வெள்ளைக்கார துறை அரவிந்தரை பார்த்தோன்னே நடுங்கணும், இவரை எப்படியாவது முடக்கணும், இவரை சிறைச்சாலை அடைக்கணும்ன்றதுக்காக அந்த வேலையை சிறப்பாக செஞ்சு முடித்தாங்க. ஆனால் அவர் சிறப்பாக செய்து முடித்தாலும் இறைவன் அந்த வழக்கை சிறப்பாக நிராகரித்து அவரை விடுதலை செய்து புண்ணிய பூமியான புதுச்சேரிக்கு அவர் வந்திருக்கிறது நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு பெருமை. புதுவை இன்றைக்கு உலக அளவில் தெரியப்படுகிறது, அறியப்படுகிறது. அதனுடைய இந்திய நாட்டினுடைய கலாச்சாரம், பாரம்பரியம் இன்றைக்கு உலகத்திற்கே தெரிகிறது என்று சொன்னால் அதற்கான காரணமாக மகான் அரவிந்தர் இருக்கிறார். அதுதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இன்றைக்கு இந்த மகா அரவிந்தருடைய தத்துவங்கள் இன்றைக்கு பெரிய அளவிலே வந்திருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், மகான் அரவிந்தருடைய பல கொள்கைகள், அதாவது யூனிட்டி ஆஃப் வேர்ல்ட், ஒன் வேர்ல்டு என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்பொழுதுதான் இன்றைக்கு அரசியல் ரீதியாக இன்றைக்கு பேசப்படுகிறது. ஆனால் 1919 ஆண்டிலேயே யூனிட்டி ஆஃப் வேர்ல்டு என்று சொல்லக்கூடிய, யூனியன் ஆஃப் வேர்ல்டு என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை கண்டுபிடித்தார். யுனைடெட் நேஷன்ஸ் என்று வருகிற காலம் எப்பொழுது வந்தது? நாம் 2ஆம் உலகப் போரில் வந்து நாடுகளெல்லாம் பிரிந்து லட்சக்கணக்கான மக்கள் இறந்த பிறகு போரினுடைய அவசியம் இல்லாமலே இருக்க வேண்டும் என்பதற்காக உலக நாடுகளெல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக யுனைடெட் நேஷன்ஸ் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு முன்பாகவே வேர்ல்டு யூனியன் என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய மந்திரத்தை, புதிய தத்துவத்தை இன்றைக்கு நமக்கு கொடுத்தவர் அரவிந்தர். அதற்கு முன்பாகவே தமிழன் இன்றைக்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னான். அது அநேகமாக அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் கிரேட் மென் திங்க் அலைக் என்று சொல்வார்கள். நமது நாட்டில், நமது தமிழ்நாட்டில் இருந்த கணியன் பூங்குன்றனார் போன்றவர்கள் எந்த அளவிற்கு உலக மனித சமுதாயத்தை ஒன்றாக பார்த்தார்களோ அப்படித்தான் எல்லா உலக மனிதர்களும், மனித நேயர்களும், அதாவது மனிதன் தெய்வமாக இருக்கின்ற அளவிற்கு இருக்கின்ற அத்தனை பேர்களும் ஒரே மாதிரி சிந்தித்திருக்கிறார்கள் என்பதற்கு இப்படிப்பட்டலாம் காரணம். வடக்கும் தெற்கும், அதாவது கிழக்கும் மேற்கும் எப்பொழுதுமே ஒன்றாக சிந்திப்பதில்லை என்று சொல்வார்கள். எப்பொழுதுமே மேற்கு வடக்கு கிழக்கை பார்க்கிறது, கிழக்கு கலாச்சாரம் என்பது வேறு, மேற்கு கலாச்சாரம் என்பது வேறு என்றெல்லாம் சொன்னாலும் கூட இன்றைக்கு எல்லா கலாச்சாரங்களும் இன்றைக்கு இந்திய சமுதாயத்தினுடைய கலாச்சாரத்தை திரும்பி பார்க்கிற அளவிற்கு செய்த பல சாதனைகள் இன்றைக்கு மகான் அரவிந்தர் போன்றடைய விஷயங்கள். 40 ஆண்டு காலம் சொன்னார் தவ வேள்வி என்று சொன்னார். புதுச்சேரியிலே அந்த தவ வேள்வி என்பது அரசியலே செய்த வேள்வி ஒரு 20 ஆண்டு காலம் இருந்தாலும் கூட 40 ஆண்டு காலம் இன்றைக்கு இலக்கியத்திற்காகவும் ஆன்மீகத்திற்காகவும் இந்த புதுச்சேரியில் செய்திருக்கிற அந்த தவ வேள்வி தான் இன்றைக்கு புதுச்சேரியை மிகப்பெரிய ஆன்மீக மிகபையாக மாற்றியிருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு இந்திய அரசிலே இருந்து நம்முடைய புதுச்சேரி அரசரை மகான் அரவிந்தருடைய பெருமைகள் நமக்கு மட்டுமே சொந்தமானவை என்கிற சொந்தம் கொண்டாடுகிற வேலையிலே தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏனால் இதில் யாருக்கும் எந்த பெருமை இருக்க முடியாது. காரணம், மகான் அரவிந்தர் அவர்களை புதுச்சேரிக்கு வர வைத்து அவரை போற்றி பாதுகாத்து வைத்தவருடைய காரணத்தினால்தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட தத்துவங்கள் வந்திருக்கிறது. ஒரு மனிதன் தெய்வமாகலாம் என்பதற்கான வாழும் அடையாளமாக இன்றைக்கு இருந்திருக்கிறது. எப்பொழுதுமே செட்டன் எக்ஸாம்பிள் என்று சொல்வார்கள், லிவிங் எக்ஸாம்பிள் என்று சொல்வார்கள். ஒரு கருத்து சரியானதா இல்லையா என்பதை பார்க்கிற பொழுது அது ஒரு தத்துவம், அது கடைபிடிக்க முடியாத தத்துவமா, கடைபிடிக்க முடிகின்ற தத்துவமா, அது மனித நிலைக்கு கொண்டு போய் சேர்க்குமா என்று பார்க்கிற பொழுது அதெல்லாம் முடிகிற வேலைதான் என்பதை மகான் அரவிந்தர் அவர்கள் இன்றைக்கு செய்து காட்டியிருக்க. ஒரு மனதை கட்டுப்படுத்தி எல்லா விஷயங்களையும் பல வகைகளை ஞானத்தை பெருக்கி இன்றைக்கு ஒரு தெய்வ நிலைக்கு செல்கிற பொழுது மிகப்பெரிய ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறது என்பதை தன்னுடைய புத்தகத்தில் இருக்கிறார். புதுச்சேரியினுடைய பல்வேறு விஷயங்களை பார்க்கிறோம். புதுச்சேரி என்பது நம்முடைய முதல்ல சொல்வது போல புதுச்சேரி என்பது ஆன்மீக பூமி மட்டுமல்ல, பல சித்தர்கள் இருக்கிற பூமி, மிக இயற்கையாக வந்திருக்கிறது. மகான் அரவிந்தர் அவருக்கு நம்முடைய குரு சித்தானந்த சுவாமிகளை பற்றி எப்படி தெரியுமா அல்லது என்று தெரியவில்லை. ஆனால் அவர் சொல்வதும் சித்தானந்தம் என்கிற விஷயத்தை சொல்கிறார், சத் சித் ஆனந்தம் என்று சொல்கிறார். இதையெல்லாம் எப்படி ஒரு தமிழகத்தில் இருந்து புதுச்சேரிக்கு வந்து பல நிலையும் கற்று தேர்ந்தவர்கள், ஆனால் தன்னுடைய ஞானத்தின் மூலமாக இந்த உலகத்திலே, இந்த தமிழகத்திலே, இந்தியாவில் இருக்கிற எல்லா வேத ஞானத்தையும் ஒன்றாக ஆக்கி அதை சரியான தன்னுடைய பல புத்தகங்கள், ஆயிரக்கணக்கான பக்கங்களை எழுதி தன்னுடைய கைப்பட எழுதி அதை இன்றைக்கு மக்களுக்கெல்லாம் கொடுத்திருக்கிறார். தவ வேள்வி என்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும், புராணங்களிலே தெரியும். காடுகளிலே சென்று, இமயமலைக்கு சென்று பல நூற்றாண்டு காலம் தவம் புரிவார்கள் என்று சொன்னார். அப்படியெல்லாம் செய்கிற பொழுது அது மனிதகுல வாழ்க்கைக்கு, மனித அந்த ஒரு பற்றற்ற வாழ்க்கைக்கு எப்படியெல்லாம் உறுதுணையாக இருக்க முடியும் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு அவருடைய ஆனந்தம் என்று சொன்னால்
எல்லா மனிதர்களும் ஒரு பேரானந்தத்தை பெற வேண்டும். அப்படி வருகிற பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களும் இன்றைக்கு ஆனந்தமாக இருப்பது போலவே தோன்றும் என்கிற பல்வேறு சித்தாந்தங்களை இன்றைக்கு நடைமுறை பார்த்திருக்கிறார். இந்த விழா இங்கே புதுச்சேரியில் எடுப்பதற்கு தான் சரியான மாநிலமாக அமையும். அவர் வேறு மாநிலத்தில் பிறந்திருந்தாலும் கூட தன்னை முழுமையாக அர்ப்பணித்து தன் போத உடலை இறுதியாக புதுச்சேரியிலே தன்னை கொடுத்தவர். 1872ஆம் ஆண்டு பிறந்திருந்தாலும் கூட 1910ஆம் ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் எங்களுக்கு கடந்த 2 ஆண்டுகளாக எங்களுடைய அரவிந்தோ ஆசிரமத்தினுடைய நிர்வாகிகளோடு ஏப்ரல் 4ஆம் தேதி நானும் அண்ணன் பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அவர் இறங்கிய இடத்திற்கு செல்வது உண்டு. கடந்த 2 ஆண்டுகளாக அரவிந்தோ ஆசிரமத்தினுடைய நிர்வாகிகளோடு இணைந்து அவர் ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி 1910ஆம் ஆண்டு எந்த இடத்தில் இறங்கினாரோ அந்த இடத்திலே ஒரு நிகழ்வாக தொடர்ந்து அவர் இறங்கிய நாளில் இன்று வரை அந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு அதிலே அரசு சார்பில் இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள்லாம் அழைத்து தொடர்ந்து விழா நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவரை வரவேற்றவர் நம்முடைய மகாகவி பாரதியார் அவர்களும் சீனவாச்சாரி கலவை சங்கர செட்டியார் அவர்களும் தான் அவரை வரவேற்று முதலாக புதுச்சேரிக்கு அழைத்து வந்தனர். 1908ஓடு தன்னுடைய சுதந்திர வேட்கைக்கான பணிகளை நிறுத்தி கொண்டாலும் கூட அவர் கடவுளோடு தன்னை ஈடுபடுத்தி கொண்ட இடம் வங்கதேசமாகும். தலைமைச் செயலரில் அடைக்கப்பட்டு தலைமைச் செயலரில் இருக்கின்ற பொழுது இறைவனை காணுகின்ற வாய்ப்பு கிடைத்ததாக நம்முடைய மகான் அரவிந்தர் அவர்கள் கூறியிருக்கின்றார். அப்படி இறைவனை கண்கூடாக கண்டதன் விளைவாக அவர் புதுச்சேரி வந்த பிறகு தன்னுடைய சுதந்திர போராட்ட கனவுகளெல்லாம் விடுத்து ஆன்மீகத்திலே முழுமையாக தன்னை அர்ப்பணித்து அதற்கான ஈடுபாடிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு 1950 நம்முடைய நாடு சுதந்திரம் அடையும் என்று முன்பே கூறினாலும் கூட 1950ஆம் ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி அன்று தன்னுடைய போத உடலை புதுச்சேரியிலே ஐக்கியமாக்கி கொண்டார். ஐக்கியமாக்கி கொண்டதோடு மட்டும் புதுச்சேரி ஆன்மீக பூமியாக மாற்றுவதற்கு அவரை அப்பொழுதெல்லாம் சென்று சந்திப்பதற்கு தனிமையிலே இருப்பதை விரும்பினாலும் கூட நம்முடைய கலவை சங்கர செட்டியாருடைய இல்லத்திலே சிறிது நாட்கள் வாழ்ந்தாலும் கூட அந்த நாட்களிலே அவரை சந்திக்கின்ற பொழுது தனிமையை முழுவதுமாக விரும்பிய அரவிந்தர் அவர்கள் 23 நாட்கள் புதுச்சேரி எப்படி சித்தர்கள் மாநிலமாக மாறியது என்பதற்கு எடுத்துக்காட்டாக 23 நாட்கள் எந்த உணவும் உண்ணாமல் தண்ணீர் கூட அருந்தாமல் 23 நாட்கள் தன்னுடைய பொழுதை கழித்திருக்கின்றார். பல்வேறு தலைவர்களெல்லாம் சென்று அவரிடம் கூறிய போது கூட எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் கடவுளோடு இணக்கமாக இணைந்த காரணத்தினால் தன்னுடைய நாட்களை முழுவதுமாக உண்ணாக மாற்றி அந்த அரிய சாதனைகளை படைத்த மகான் அரவிந்தர் குழுக்கு நம்முடைய புதுச்சேரி மாநிலம் 150 ஆண்டுகள் கடந்து விட்டது. 1972 பிறந்து இன்றைக்கு 2023ஆம் ஆண்டு நாம் மகான் அரவிந்தருடைய 150வது பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டு வருகின்றோம். அப்படி கொண்டாடுகின்ற பொழுது அந்த பெருமை அவர் வேறு மாநிலத்திலிருந்து சந்திரநாத் தாகூரிலிருந்து புதுவைக்கு வந்தாலும் கூட வங்கதேசத்திலே இருந்து அவரை துவம்சம் செய்து அனுப்பினாலும் கூட அவரை பாதுகாத்து மகான் அரவிந்தரை பாதுகாத்தது மட்டுமல்ல, அவருக்காக இன்றளவும் புதுச்சேரி மாநிலம் ஒரு தனி இடத்தை பதித்து அதிலே அவருடைய அத்தனை தியாகங்களுக்கும் மதிப்பளித்து இருக்கின்ற ஒரு பூமியாக நம்முடைய புதுச்சேரி மாநிலம் விளங்கி கொண்டு வருகிறது. அது அவர் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் மண்ணாசை பொன்னாசை போன்றவற்றை எதுவும் விரும்பாமல் தனக்காக எதையும் ஒதுக்கி கொள்ளாமல் மக்களுக்காக எல்லாத்தையும் செய்தார். நம்முடைய மக்கள் மூலம் எப்படி இன்றைக்கு இருக்கின்றாரோ அதற்கு முன்னுதாரணமாக விளங்கியவர் அன்றைக்கு நம்முடைய மகான் அரவிந்தர் அவர்கள். எதையும் தனக்காக எடுத்துக்கொள்ளாமல் வருகின்ற மக்கள் ஏழை மக்களுக்காக தன்னுடைய அத்தனை பொருட்களை மாறி வழங்கிய மகான் அரவிந்தருடைய 150வது பிறந்த தின விழாவும் அவருடைய வாழ்க்கை இந்த உலகிற்கு பறைசாற்றுகிற விழாவிலே கலந்து கொண்டு
எங்களெல்லாம் வாழ்த்துறை வழங்கி அழைத்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறேன். நன்றி, வணக்கம். மகான் ஸ்ரீ அரவிந்தரின் 150வது பிறந்தநாள் நினைவாக ஒரு தேசிய மாநாடு. இந்த தேசிய மாநாட்டை நம்முடைய அரசு நடத்துவது என்பது எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது. கல்கத்தாவில் பிறந்திருந்தாலும் வங்காளத்தினுடைய ஒரு பிள்ளையாக அங்கே பிறந்திருந்தாலும் அந்த வங்கத்து பிள்ளையானது புதுச்சேரியில் வருகை தந்து புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்திருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது என்பது என்னுடைய எண்ணம். இன்றைக்கி உலக அளவில் பார்க்கும் பொழுது புதுச்சேரி அப்படின்னு சொன்னாலே அரவிந்தர், மகான் அரவிந்தருடைய அந்த ஆன்மீக பணி என்பது எவ்வளவு சிறப்பானது என்பதை எல்லோராலும் எண்ணி பார்க்க முடிகிறது. நாட்டினுடைய விடுதலைக்காக பாடுபட்டது என்பது அல்ல, அவர் ஆன்மீகத்தில் எந்த அளவு சிறப்பாக இருந்திருக்கின்றார், ஆன்மீக நிலையில் எப்படி இருந்திருக்கின்றார், ஒரு தெய்வீக நிலையில் அவர் எப்படி இருந்திருக்கின்றார், இதைத்தான் இன்று உலக அளவில் உள்ள அனைவரும் உற்று நோக்குவது, பார்ப்பது. ஆரம்பத்தில் நம்முடைய நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டு இருந்தாலும் எழுத்தின் மூலமாக ஒரு வேட்கையை, நம்முடைய விடுதலை வேட்கையை தூண்டியதாக அவர் கைது செய்துவிட்டிருந்தாலும் அவர் நம்முடைய புதுச்சேரிக்கு வருகை தந்து புதுச்சேரியில் காலடி வைத்த பிறகு புதுச்சேரியுடைய மண் எப்பொழுதுமே ஒரு தெய்வீக மண், சித்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மண், வாழ்ந்து வருகின்ற மண், வாழ்ந்த மண். அப்படிப்பட்ட மண்ணில் அவர் காலடி வைத்த பிறகு அவரை வரவேற்று ஒரு தனிநபர் செட்டியார் வீட்டில் தங்க வச்சு, விருந்தினராக தங்க வச்சு, அங்கே அவர் அந்த ஆன்மீக பயணத்தை தொடங்கியது என்பது இன்று உலக அளவில் நம்முடைய புதுச்சேரிக்கு அந்த அளவில் ஒரு பெருமை சேர்த்திருக்கிறது, நம்மால் எண்ணி பார்க்க முடிகிறது. ஒரு ஆன்மீக பயணம் என்பது அவ்வளோ எளிதானது அல்ல. ஆன்மீக பயணம் என்பது அவ்வளோ சுலபமாக எண்ணிவிட முடியாது. எத்தனை நாட்கள் தவம் இருக்க வேண்டும், உண்ணாமல் இருக்க வேண்டும், எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் தெய்வீக சிந்தனையோடு இருக்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது அந்த தெய்வீக சிந்தனை அவருக்கு தோன்றியது. அந்த தெய்வீக சிந்தனையின் மூலமாக எப்படிப்பட்ட நூல்கள், ஆன்மீக நூல்கள், ஆன்மீக புத்தகம் நமக்கு கிடைத்திருக்கின்றது, நாம் இறைவனை அடையக்கூடிய வழியை அது எவ்வாறு கொண்டு சென்றிருக்கிறது, இவற்றையெல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது அவருடைய நாட்டின் விடுதலை என்பதை விட ஆன்மீகத்தில் எவ்வளவு ஆழமாக இருந்திருக்கிறார் என்பதை நம்மால் எண்ணி பார்க்க முடிகிறது. இளம் பருவத்தில் நாட்டின் விடுதலைக்காக தன்னை ஏற்படுத்திக் கொண்டவர் அங்கே இருந்து புதுச்சேரிக்கு வந்த பிறகு ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டவராக இருந்திருப்பது. சானோ சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எழுத்தாளர் என்பது மிக முக்கியமான ஒன்று. எழுத்தாளர் என்பது ஒரு மனிதனை வசப்படுத்தக்கூடியது, ஒரு மனிதனை திசை திருப்பக்கூடியது என்று கூட சொல்லலாம். மனிதனுடைய வாழ்க்கையை நல்ல நூல் செம்மைப்படுத்துவது என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆன்மீகத்தில் எத்தனை பேருக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆன்மீக நிலையில், தெய்வ நிலையில் நிறைய பேர் கருத்து வேறுபாடு இருக்கும். அந்த கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஆன்மீக நிலையில் எப்படி இருந்தால் எப்படிப்பட்ட நன்மை கிடைக்கும், எப்படி மக்களுக்கு அது பெரிதும் பயனாக இருக்கும், எப்படிப்பட்ட வளர்ச்சியை கொடுக்கும், நாட்டின் வளர்ச்சி எவ்வாறு இருக்கும், இவற்றையெல்லாம் நம்ம எண்ணி பார்க்க வேண்டும் என்றால் அதில் இருக்கவனுக்கு தான் தெரியும். அது உள்ளே செல்பவர்களுக்கு தான் தெரியும். ஆன்மீக நாட்டம் கொண்டவர்களுக்கு தான் தெரியும். சில சொல்லலாம், ஆன்மீகத்தில் இருந்தால் எல்லாம் கிடைச்சிருமா அப்படின்னு நினைக்கலாம். என்ன கிடைக்கின்றதோ கிடைக்கல, நிம்மதி கிடைக்கும். நிச்சயமாக ஆன்மீகத்தில் இருந்தால் நிம்மதி கிடைக்கும். ஏன்னா மனிதனை அமைதிப்படுத்தக்கூடியது அந்த ஆன்மீக நிலை ஒன்று தான். அந்த அமைதி, ஏன்னா மனசு அலைபாயக்கூடியது, மனது ஆசைக்கு அடிமையாகக்கூடியது. அந்த ஆசையின் மூலமாக தான் நமக்கு அதிக துன்பங்கள் ஏற்படுகின்றது. அந்த ஆசையை அடக்கி இருக்க வேண்டும்னா அடக்குகின்ற ஒன்று என்று சொன்னால் அந்த ஆன்மீக நிலை தான், தெய்வீக நிலை தான், தெய்வத்தை வணங்குவது தான். அந்த ஆன்மீக நிலையை நமக்கு கொண்டு செல்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆன்மீக நிலையை நமக்கு உணர்த்துபவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களெல்லாம் நமக்கு மகானாகத்தான் இருப்பார்கள், ஞானியாகத்தான் இருப்பார்கள், சித்திரர்களாகத்தான் இருப்பார்கள், சன்னியாசிகளாகத்தான் இருப்பாங்க. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்பது ஒரு பெரிதும்
தன்னைத்தானே அர்ப்பணித்து கொண்டு ஏற்படுத்தி கொள்கிற ஒரு வாழ்க்கை. தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் அர்ப்பணித்து விட்டு மற்றவர்களுக்காக அந்த தெய்வ நிலையை உணர்த்துகின்ற வாழ்க்கை தான் அந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை தான் மகன் ஸ்ரீ அரவிந்தர் அவர்கள் புதுச்சேரியில் மேற்கொண்டார்கள். எங்கே மேற்கொண்டாங்க? வங்காளத்தில் இல்லை, புதுச்சேரியில் தான். புதுச்சேரியில் தான் அந்த வாழ்க்கையை அவர்கள் மேற்கொண்டார்கள். அந்த வாழ்க்கையை அவர்கள் மேற்கொண்ட பிறகு புதுச்சேரி எந்த அளவிற்கு உயர்ந்திருக்கின்றது, புதுச்சேரியில் எப்படிப்பட்டவர்கள் வந்து கொண்டு இருக்கின்றார்கள், எப்படிப்பட்டவர்கள் உருவாகி கொண்டு இருக்கின்றார்கள், அதை நம்மால் உணர முடியும். புதுச்சேரிக்கு எந்த அளவுக்கு பெருமை சேர்த்து கொண்டு இருக்கின்றது. இன்றைக்கி கூட புதுச்சேரி நிறைய பேர் வராங்கன்னா எங்கே வராங்க? ஆனந்தாசிரமத்தை பார்க்க வரேன்னு சொல்கிறாங்க. எந்த நாட்டில் பல பகுதியிலேருந்து வராங்க. எங்கே வரீங்கன்னு சொன்னால் ஆசிரமத்துக்கு வந்திருக்கங்க, பார்த்துட்டு போகிறதுக்கு வந்தான்னு வாங்க. யாருன்னு தெரியாது, வருவாங்க, நிறைய வருவாங்க. வெளிநாட்டிலேருந்து வராங்க. எங்கே வராங்க? ஆசிரமத்துக்கு போக மாட்டாங்க. ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்தால் ஆசிரமத்தை பார்த்துட்டு வந்தான்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த அளவிற்கு ஒரு, அதாவது அந்த ஈர்ப்பு சக்தி, ஈர்ப்புத்தன்மை இருந்தால் தான் வர முடியும், இல்லைன்னா வர முடியாது. அந்த இடத்துக்கு அந்த ஈர்ப்புத்தன்மை, மகான் இருக்கின்ற அந்த இடத்திற்கு அந்த ஈர்ப்புத்தன்மை இருக்கின்றது. அந்த தெய்வ நிலை என்பது தான் அது. அந்த தெய்வ நிலை தான் அப்படி மக்களை அங்கே கொண்டு வருகின்றது. அதைத்தான் மகான் அரவிந்தர் அவர்கள் அந்த தன்னுடைய ஆன்மீக சிந்தனை வாயிலாக தெய்வ நிலையை அடைந்து இங்கே நம்முடைய பெருமை புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்றார். அவரோடு இருந்த அன்னை அவர்கள் சீடர்களை எல்லாம் உருவாக்கி வளர்த்த ஆசிரமத்தை பெரிதாக வளர்த்திருக்கின்றார்கள். இன்று உலக அளவில் புகழ்பெற்று கொண்டிருக்கின்றதுன்னு சொன்னால் அவருடைய அந்த பணி, அவரோடு சேர்ந்து ஆற்றுகின்ற ஒரு பணி மிகவும் பாராட்டக்கூடிய, அதாவது மிகவும் நம்மால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருப்பதையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். அப்படி ஒரு ஆன்மீக சிந்தனையை வளர்த்த ஒரு விடுதலை வீரர் என்ற நிலையில் நம்முடைய புதுச்சேரிக்கு அது பெருமை சேர்த்து கொடுத்து கொண்டிருக்கின்றது. அவருடைய பிறந்தநாள், அவருடைய அந்த 150வது பிறந்தநாள் தேசிய ஒரு மாநாடாக இங்கே நடத்துவது என்பது நமக்கு புதுச்சேரிக்கு ஒரு பெருமை சேர்க்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. அதை 2 நாட்களாக நடத்துவதற்கு இன்று அதை தொடங்கி வைப்பதில் எங்களுடைய அரசு பெருமை அடைகின்றது. இந்த மாநாடு சிறக்க என்னுடைய வாழ்த்தினை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.